Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி this video was sponsored by Eduquest. So the online learning website. So மறக்காம இந்த வெப்சைட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த லிங்கை. ஸோ மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவி விடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்கள் ஸ்கில் பேஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங் கிளாஸஸ், ஸோ ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறந்த விலையில் ஆஃபர்லாம் நிறைய போயிருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணுற மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக கொண்டு வந்துருங்க. ஸோ மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க 4 அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 4 மர்மமான விஷயங்கள், அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இது எந்த வகையில் நம்ம எந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம சேர்க்குறதுனே சொல்ல முடியாது. ஸோ 4மே வந்து தான் உங்களுக்கு புதிர் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கடைசிக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக அமைஞ்சிருக்க மர்மமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பறக்கும் சித்தர். ஸோ பறக்கும் சித்தர் நிறைய பேர் பார்த்துருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் நிறைய யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுளில் என்ன சொல்லுவோம், நிறைய கதை என்ன அடிச்சு விடும். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு கரெக்டாக தெரில. நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க, நானும் கேட்டேன். ஸோ பார்த்தேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரில. செடி கொடியில் உட்காந்துருப்பாராம். ஸோ யாருனா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவர் பறந்து போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மர்மம்ன்ற மாதிரி தான் கருதப்படுகிறது. ஸோ அமானுஷ்யமாக மர்மமா என்று அந்த கடவுளுக்கே தெரியும், அண்ணாமலையாருக்கே தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பேசலாம். சரி வாங்க அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற அமானுஷ்யம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமானுஷ்யம் மர்மம் எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஏன்னா இது புதிர் இந்த டாப்பிக்லாம். ஸோ கன்ஃபார்ம் இதை பற்றி இன்னும் தெளிவான வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம 3ஆவதாக அமைஞ்சிருக்க டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாதாளலிங்கம்னா எப்படி சொல்கிறது, அதாவது அந்த காலத்தில் ராஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அண்டர் ஒன்று ரெடி பண்ணுவாங்கள்ல, மறைமுகமாக இப்போ எதிரியை தாக்குறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒன்று ரெடி பண்ணாராம். ஸோ அந்த பாதாளம் அந்த வழி அமைஞ்சிருக்கு யாரும் திருவிழான்றதுக்காக லிங்கத்தை வச்சு மறைச்சிருந்தார். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு வகையில் எப்படி சொல்லலாம்னா ஒரு மர்மமான விஷயம்தான். ஸோ அந்த பாதாளலிங்கம் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சும் நிறைய பேர் போகாமல் இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் அங்கே கூப்பிடாமல் நம்ம அங்கே போக முடியாதான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே போனவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா மரண கண்டம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யமனோட கண்டத்துலேருந்து தப்பிச்சிருவாங்களாம். அது வந்து பார்த்தா சிவனோட அருளாம், அந்த பாதாளலிங்கம் என்ற அவரோட அருள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மைன்றது தெரியலெல்லாம் அண்ணாமலையாருக்கே போய் சேரும், அவருக்கே எல்லாம் தெரிய வரும். சரி வாங்க நம்ம 2ஆவது டாபிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பார்த்தா பாதாளலிங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் அண்ணாமலையார் கோயிலில் 1000 கால் மண்டபம் அங்கே அதுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ பாதாளலிங்கம் மறக்காமல் போய் எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்கள். அதை பற்றின கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்க வைங்க. சரி வாங்க நம்ம செகண்ட் டாபிக் போகலாம். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் 2ஆவது அமைஞ்சிருக்க மர்மமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணாமலையார் கோயில் 1000 வருஷமாக கட்டினது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1000 இயர்ஸாக கஷ்டப்பட்டு கட்டினாங்களாம். ஸோ எந்த ஒரு கோயிலும் 1000 வருஷம் பழமையாக இருக்காது. அதாவது 1000 வருஷம் பழமையாக இருக்கும், பட் கட்டினதே 1000 வருஷமாக உட்காந்து கட்டின மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த வகையில் உண்மைன்றதும் தெரியல. அது அந்த ராஜாக்கே தெரியும். ஸோ ஒருத்தர் 2 பேர்லாம் கட்டல. ஸோ எல்லாம் மேஸ்திரி தான் கட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதாவது ஒரு தலைமுறையில் முடியல, கிட்டத்தட்ட 10 தலைமுறை 1000 வருஷமாக உட்காந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் கட்டினாங்க, எப்படிலாம் பிளான் பண்ணி இந்த கோயிலை கட்டினாங்கன்னு தெரில. ஸோ நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க, பட் எது உண்மைன்னு தெரில. எல்லாம் அண்ணாமலையாருக்கே தெரியும். ஸோ 1000 வருஷமே இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஆச்சாம். ஸோ நம்ம அண்ணாமலையார் கோவில் நம்ம திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு. ஸோ இதான் நம்ம செகண்ட் டாபிக். ஸோ வாங்க நம்ம முதல் டாபிக் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், 4 மர்மமான விஷயத்தில் இப்போ நம்ம மர்மமான விஷயம் பார்க்க போகிறது தான் இருக்குதுல திருவண்ணாமலையில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எந்த ஒரு ஊர்லேயும் அமைஞ்சில்லை. ஸோ நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு அஷ்டலிங்கங்கள். ஸோ இந்திரலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம், நிருதிலிங்கம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு அஷ்டலிங்கங்கள். ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த லிங்கங்கள். அதுவும் இந்த 8 லிங்கமும்
ஒரே இடத்துல நம்ம திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது, மர்மமாக வாய்ந்தது, அமானுஷ்யம் கலந்துருக்கு. ஸோ எதை வேணால் சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அண்ணாமலையாருக்கு தான் தெரிய வரும், அது எந்த வகையில் நல்லதா கெட்டதுன்றது. ஸோ ஆனால் திருவண்ணாமலையில் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 மர்மங்கள்னால் இது தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, புதிர் மாதிரி இருக்கும் நம்ம திருவண்ணாமலையில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்னால் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் கூட இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.